தசாப்த வரலாறுகள். வணக்கம் நண்பா. நேற்று வேட்டையன் படத்தோட இசை வெளியீட்டுல நேரு ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தளபதியோட மூவிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இது அங்கே திரையிடப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக லைக்கா நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கத்தி படத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேட்டையன் படத்தையும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம கத்தி படத்தோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஒரு டீசர் மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுருந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே நம்ம தளபதி ரசிகரா இல்ல ரஜினி ரசிகரா அப்படின்றது அங்க முக்கியம் கிடையாது. ஸோ அவங்க யார் இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட அந்த ஒரு கத்தி அந்த ஒரு டீசர் ஒன்று போட்டதுக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம விசில் பறந்தது நேற்று. ஸோ இது எல்லாருமே சோசியல் மீடியாவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஆட் பண்ணால் காப்பிரைட் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண கிடையாது. நம்ம கத்தி படத்தை தான் லைக்கா ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அனிருத்தும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கத்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா இசையமைச்சிருக்காரு. அதுவும் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் போட்டிருக்காங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸு உள்ளுக்கு இருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சவுண்டு இருந்திருக்கு. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ அது அடங்குறவர்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு கலாட்டாவே நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தளபதியை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் நண்பா விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.